வணக்கம். இன்னைக்கு திரும்பி உங்களை ஒரு பாட்காஸ்ட்டை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. குட் மார்னிங் அண்ட் ஐம் வெல்கம் டு டுடேஸ் பாட்காஸ்ட். Today's podcast is on Law 7 of Robert Greene. I think Law 7 or Law 7. Law 7 of Robert Greene. We did Law 6 yesterday. It's Law 7. Yeah. And Law 7 is a very controversial law. Don't criticize me for saying this, but do it all the time. Always get other people to work for you and you take the credit. This is never do things which others can do for you. Basically what it says is use the wisdom and knowledge and the legwork of other people to further your own cause. Not only will such assistance save you valuable time and energy, it will give you a godlike aura and efficiency and speed. In the end, your helpers will be forgotten and you will be remembered. Never do yourself what others can do for you. Okay. ஸோ இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இது எல்லா கார்ப்பரேட் கம்பெனிலையும் சினிமா துறையிலையும் நடக்கிறது தான். மற்றவங்க வச்சு வேலையை வாங்கிட்டு பேரை நீங்கள் மாலையை வாங்கி போட்டுக்கங்கன்னு. பேசிக்லி என்ன சொல்கிறதுனா, கடைசியில் ஹெல்ப்பர்ஸ் எல்லாம் மறந்து போயிடுவாங்க. யூ வில் ஹாவ் அ காட்லைக் ஆரா. ஆனால் ஆல் லீடர்ஸ் டூ திஸ். அண்ட் இதில் சம்டைம்ஸ் தவறான கேஸை ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஒரு தலை ராகம்னு தமிழில் ஒரு பாட்டு, தமிழில் ஒரு படம், அது ஒரு அந்த பாட்டு எல்லாமே சூப்பர் ஹிட். இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டிஆர் ராஜேந்தர் ஏகே படம், அது அவர்கிட்ட காசு கிடையாது. சிஎம் இப்ராஹிம்ங்கிறவர் அதை ஃபைனான்ஸ் பண்ணார். இப்ராஹிம் என்ன கண்டிஷனில் அதை ப்ரொடியூஸ் பண்ணார்னா, டைரக்ஷன் கிரெடிட் எனக்கு கொடுக்கணும், ஸ்டோரியும் பாட்டும் மியூசிக்கும் நான் போடுறது தான். ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த படத்தை ஃபுல்லாக டைரக்ட் பண்ணது டிஆர் தான். ஆனால் கிரெடிட் இவருக்கு போச்சு, இப்ராஹிமுக்கு. இன்ஃபேக்ட் அந்த மியூசிக் ஸ்கோர், பேக்ரவுண்ட் மியூசிக்கை வேற டைரக்டர் போட்டதை யூஸ் பண்ணதுனால ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்தது. அந்த படம் ஒரு பெரிய சூப்பர் ஹிட். ஆனால் இப்ராஹிமுக்கு கொஞ்சம் கூட டேலண்ட் இல்லாதனால பின்னாடி அந்த இப்ராஹிமால் அதை யூஸ் பண்ணிக்க முடியல. வேற யாராவது இருந்தால் அதை சூப்பராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த படம் அந்த காலத்தில் 1 வருஷம் ஓடிட்டு, டி ராஜேந்தர் அந்த ஏரியா சேர்ந்தவர். அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ்லாம் அவர் டெய்லி மாயவரத்துலேருந்து சிதம்பரமுக்கு காலேஜுக்கு போகிறதுக்கு போது நடந்த சீக்வன்ஸ், அவர் ஷூட் பண்ணதெல்லாம் மாயவரம் பக்கத்தில் இருக்கிற ஏவிசி காலேஜில் தான் ஷூட் பண்ணார் அந்த படத்தை. இந்த படம் ஒரு பெரிய ஹிட்டு. ஆனால் நார்மலாக கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருந்திருந்தாருன்னா இப்ராஹிமுக்கு தான் எல்லா பேரும் கிடச்சிருக்கும். ஆனால் கிடச்சது ஃபுல்லாக இவருக்கு, யாருக்கு, டி ராஜேந்தருக்கு. பட் நார்மலாக அது மாதிரி நடக்காது. இப்போ நம்ம கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இஃப் ஐ ஹாவ் டு கிவ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள் of how this law worked brilliantly, let's take the case of Pixar. Steve Jobs had nothing to do with Pixar. Pixar was actually a creation of George Lucas. George Lucas wanted to sell that company. It had a software division. They were making animated commercials and he wanted to sell it off. Ed Catmull was the guy who was running this company, and it was sold to Jobs as a project along with Next. And this company for nearly 10 years was running in losses, making no profits. Disney wanted to try a computer-generated animation movie for the first time. So they did a cost-plus contract, and it would take 10 years and they paid the cost of making that movie. All Steve Jobs did was take the losses and in the company and write a check every month for it. That is whatever was the cost of running it, minus the revenue they earned from visuals, making commercials and selling a software. They managed to, he kept paying the salary. So then he found a guy called Levy, second name marandiruchena, I don't remember the second name. Levy, I read that book recently. He was brought in as CFO, and he first found out that Silicon Graphics and Microsoft had to pay them some royalty money, which he got them some $7 million, which gave them some cash flow. And they really worked hard on this movie with Disney and launched it, and it became a mega hit. Based on that movie, it became a movie company. It was a company that made movies using animated graphics, and they launched an IPO boldly, and Steve Jobs took all the credit. Steve Jobs is brilliant for this. There's a lot of history on that. If you can read a lot of people who have left Apple, they will tell you there will be a meeting in which a lot of people will give ideas. Steve Jobs will dismiss those ideas and next day come with a minor variation and talk as if it's his ideas. This is not to decrease Steve Jobs. This is what he did. Microsoft is today associated with Bill Gates. Thousands of people worked all the time and made what Microsoft is today. The first software Microsoft made was MS-DOS, was bought off from somebody and they repackaged it and sold it. Gates did not design MS-DOS. Similarly, Gates was very late to come on to Windows graphic interface. GUI.
and his product was too late. In fact, there was other products that were better which came up earlier. He destroyed the reputation of that product. Correct. And brought engineers from there and then developed it into a super product. So both Gates and Jobs, who are considered two icons of this industry, were both basically following this law to the hilt. Correct. The rest of them are forgotten. The companies are forgotten. Gates and Jobs have gone into history. இப்போ நான் தமிழில் சொல்கிறேன், இந்த லாவை யூஸ் பண்ணது கேட்ஸ் அண்ட் ஜாப்ஸ் ரெண்டு பேருமே எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர்ஸ். ரெண்டு பேருமே இந்த லாவை மேக்ஸிமமாக யூஸ் பண்ணவங்க. ஜாப்ஸ் மற்றவங்க கிரெடிட்டை அவன் எடுத்துக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு. கேட்ஸ் டாஸாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், விண்டோஸாக இருக்கட்டும், ஒரிஜினல் மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் கிடையாது. டாஸை வேற ஆள்கிட்ட வாங்கி ஐபிஎம்க்கு சப்ளை பண்ணார். அதை கரெக்டாக கான்ட்ராக்ட் சைன் பண்ணதில் காசு பண்ணிட்டாரு. அந்த காசை வச்சு தான் இந்த கம்பெனியை பெருசாக்கினார். விண்டோஸ் கூட அவர் லேட்டாக தான், கிராஃபிக் இன்டர்ஃபேஸ் ரொம்ப லேட்டாக வந்தது. அதுக்கு முன்னாடி பெட்டர் ப்ராடக்ட் டென்ஷன் ஆகி அந்த ப்ராடக்டை கம்ப்ளீட்டாக த்ராஷ் பண்ணி அவசரமாக விண்டோஸை ரெடி பண்ணி லான்ச் பண்ணார். ஸோ இதை நான் தவறுன்னு சொல்லலை, அவங்க பண்ணதெல்லாம் லீகல். ஒன்லி மாரல் கொஸ்டின்ஸ் இருக்குது. தே எக்ஸ்ப்ளாய்டட் திஸ் லா டு தி கோர். ஆனால் இதில் 3 important things are there which you should remember while applying this law. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, இது நீ உன்னோட பவர் நீ ஃபர்மா நீ எஸ்டாப்ளிஷ் பண்ணாட்டா, இட் சீம் லைக் எல்லாருக்கும் என்ன தோணும்னா, நீ எல்லாத்தையும் நீயே கிரெடிட் எடுத்துக்கிறேன்னு தோணும். ஸோ உன்னோட பவர் நீ ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். மீனிங் உன் பர்சனாலிட்டியை நீ காமிக்கணும் ஃபர்ஸ்ட். அப்புறம் ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, நீ உன்னோட டேலண்டே இல்லாத ஆளாயிடுவ. நீ எல்லாரும் உன்னை என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு டேலண்டே கிடையாது, நீ எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்க, அதை அவாய்ட் பண்ணணும். அப்புறம் மூணாவது ரொம்ப என்ன சொல்றேன்னா, அப்பப்போ உங்க கீழே இருக்க ஆளுக்கு கொஞ்சம் கிரெடிட் கொடு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உன் மேல ஒரு பாஸ் உனக்கு இருந்தாருன்னா, உனக்கு மேல ஒரு மாஸ்டர் இருந்தாருன்னா, he has to see that you're giving credit. அதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ தீஸ் 3 ரூல்ஸும் வேரியேஷன்ஸ் ஆஃப் த ரூல் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவர் சொல்றாரு. ஸோ இது எல்லா கம்பெனிலையுமே இது நடக்கிறது உண்டு. எல்லா சினிமா இண்டஸ்ட்ரி, ஹாலிவுட் இஸ் லிட்டர்ட் வித் ஸ்டோரிஸ் லைக் திஸ். என்னால் கதை மேலே கதை சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். இன்ஃபேக்ட் இந்த டான் அப்படிங்கிற முதல் படம் எடுத்த ஒரு டைரக்டர், அதுக்கப்புறம் ஒரு டைரக்ஷனே கிடைக்காத மாதிரி போயிடுச்சு. அது ஒரு பெரிய கல்ட்டு படம். மற்றவங்கெல்லாம் டானுக்கு கிரெடிட் எடுத்து அதை ரீமேக் பண்ணி பெரிய ஹிட் ஆக்கி, தமிழில் ரீமேக் பண்ணி பெரிய ஹிட் ஆனது. ரீமேக் டானை முதல்ல பில்லான்னு தமிழில் எடுத்தாங்க. அப்புறம் ஷாருக்கோட ரீமேக்கை இன்னொரு அஜித்தை வச்சு ரீமேக் எடுத்து பெரிய ஹிட் ஆச்சு. பட் அந்த ஒரிஜினல் படம் எடுத்த டைரக்டர் யாருன்னு நீங்களே கூகுள் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அவருக்கு படமே கிடைக்கல. The greatest example of this law who has applied it the best, who has become the president of the United States, ட்ரம்ப்புக்கு ஒரு இடம் பண்ண தெரியாது. ஆனால் எல்லா கிரெடிட்டையும் மூழ்கி சாப்பிட்டு கட்டணம் கூட அவர் கட்டல. வெறும் அவர் லைசன்ஸ் பண்ணுவார் அவர் பேரை. நீ கட்டது ஒன் பொறுப்பு, எல்லாம் வைக்கிறது ஒன் தலையெழுத்து. ஆனால் நீ அவருக்கு காசு கொடுத்துடணும், ஏன்னா அவர் ட்ரம்ப்னு பேர் மாத்திரம் ஓட்டிட்டு போயிடுவார். என்ன சொல்றீங்க? எஸ், Trump is the best case who used this law to the hilt and shamelessly. Even a election that he is obviously lost, or தோத்து போன எலெக்ஷனை கூட ஜெயிச்சதா சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறார். Another person, பீகாரில் லாலு is very famous for this. Everybody loves லாலு. பட் லாலு ஆஃபீஸர்ஸ் டர்ன் அரவுண்ட் பண்ண ரயில்வேஸை அவர் கிரெடிட் வாங்கி மாட்டிக்கிட்டார். ஸோ லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் கலர்ஃபுல் கேரக்டர்ஸ். ஓரளவு நரசிம்மராவ் மன்மோகன் சிங் பண்ண வேலைக்கு மாலையை வாங்கி போட்டுக்கிட்டார். நல்லா போட்டுக்கிட்டார். நரசிம்மராவுக்கு ஆக்சுவலாக எக்கனாமிக் ஸ்பெல்லிங்கே தெரியாது. இன்றைக்கி அவரை எங்கள் ஜாதியை சேர்ந்தவங்கள்லாம் அதை சொன்னால் கோவம் வந்துடும். பட் உண்மை அதுதான். அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தார். ஏன்னா மன்மோகன் சிங் ஃபர்ஸ்ட் சேர்ந்தும் போது எல்லாரும் அவர் அசிங்கமாக பேசி எல்லாம் ஆச்சு. அப்போ சொன்னார், அதெல்லாம் நீ கண்டுக்காதப்பா, அதெல்லாம் பாலிடிக்ஸ். அவரும் வாஜ்பாயும் சொன்னார், நாங்கள் என்னன்னா பேசுவோம், என்னன்னா சொல்லிப்போம், நீ உன் வேலையை செய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லா வேலையும் செஞ்சு அவங்க மாலையை மாட்டிட்டாங்க. 2 பேரும் மாலையை மாட்டினது தான் மிச்சம். ஆனால் இன்னைக்கு ஆக்சுவலி நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆஃப் காங்கிரஸ் பார்ட்டியை பார்த்தீங்கன்னா மோஸ்ட் டேமேஜிங் பிரசிடெண்ட் நரசிம்மராவ். அது இன்னொரு டிபேட். ஆனால் இன்றைக்கி அவரை செயின்ட் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணின்னு இருக்கு மீடியா. இந்த லாவோட ஒரு மேனிஃபெஸ்டேஷன். இது அகெயின் இது இம்மாரல், ஏமாரல். இதை உன் பாஸ் உனக்கு பண்ணிகிட்ருப்பான், உனக்கு வேறு வழி இல்லாமல் நீங்கள் இதை பண்ணிகிட்ருப்பீங்க. அதனால் யூஸ் பண்ண தெரிஞ்சதான் நீங்கள் பெரிய ஆளாகலாம். யூஸ் பண்ணால் நீங்கள் தவறு கிடையாது. கரெக்டானு கேட்டால் கரெக்ட் இல்லை. பட் இது உலக நீதி பண்ணி தான், இதுதான் உலகம், இதுதான் நேச்சரே, இதுதான் இப்படி தான் வேலை செய்யும். ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ் லா அண்ட் ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ் கான்வர்சேஷன். 2வது பாட்காஸ்ட்டாக இன்றைக்கி போனஸாக நேற்று நான் செயின்ட் ஜோசப் ஸ்டூடெண்ட்ஸோடு பேசினதை தனியாக போட்டு எஃபெக்ட்ஸ் ஆஃப் கோவிட் ஆன் இந்தியன் எக்கானமிங்கிற ஒரு டாக்கு. நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.